படிப்படியாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. இதுவரைக்கும் மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் கனமழை எதிர்பாருங்க. எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிக மழை கிடைக்காம இருக்கோ, அந்தந்த மாவட்டங்களில் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாகிரும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. வரும் நாட்கள்ல அதிலும் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டத்துல கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்கு. முன்ன மாரி எங்களுக்கு மழை சரியா பதிவாகல அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. வரக்கூடிய ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து கடலோர மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமுதல் மிக கனமழையினுடைய தீவிரம் இருக்கும். ஆகஸ்ட் 15 வரை விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை மட்டும் கடலோர மற்றும் டெல்டாவுல எதிர்பாருங்க. தொடர்ச்சியாக நம்ம மிக கனமழையும் வரும் நாட்கள்ல உறுதியாக பதிவாகும். கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகள்ல திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர் போன்ற பகுதிகளிலும் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை தீவிரம் உறுதியாக அதிகரிக்கும். அடுத்ததாக நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அப்படின்னா, கண்டிப்பா சில பகுதிகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு போன்ற பகுதிகள்ல பரவலாக நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சில இடங்கள்ல கனமழையினுடைய தீவிரம் அந்த அளவிற்கு ரொம்ப அதிகமா இருக்கும். உதாரணமாக வேலூர் மாவட்டங்கள்ல பெய்து வரக்கூடிய கடுமையான மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகள்ல நமக்கு மழைநீர் பொறுத்தவரைக்கும் சூழ்ந்து காணப்படும். பல இடங்கள்ல பாதிக்கப்படும். ஆகவே நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம எந்தெந்த நாட்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் மிக தெளிவா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை 4 மாவட்டங்கள் கனமழையிடம் இருந்து தப்பாது. கண்டிப்பாக மழையிடம் சிக்கப்போகுது. இன்னும் அடுத்து வரக்கூடிய 5 முதல் 7 நாட்களுக்கு ரொம்ப தீவிரமான மழை உள் மாவட்டங்களிலும் கண்டிப்பாக காத்திருக்கு. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும். ஆகவே நமக்கு இந்த சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் விட்டு விட்டு அவ்வப்போது பரவலாக நீங்க கனமழையும் எதிர்பாருங்க. தென் மாவட்டத்தில் அநேக இடங்கள்ல இடைவிடாத மழை பொழிவுகள் தீவிரமடையும். இதுவரைக்கும் உங்களுக்கு மிதமான மழை பெய்திருக்கலாம். இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாகவே காத்து கொண்டிருக்கு. ஆகவே தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாத மழை பொழிவு ரொம்பவே தீவிரமடையும். தொடர்ச்சியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியிலும் அனைத்து பகுதிகளிலும் கனமழை உண்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும் நாட்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்க முடியும். அதே சமயங்களில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரிலும் மிக கனமழை கண்டிப்பாக இருக்கும். ஆகஸ்ட் மாதத்தை தயவு செய்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இது ஜூலை மாதத்தை விட பல மடங்கு நமக்கு மழை பொழிவுங்கிறது கொட்டி தீர்க்க போகிற மாதம். அடுத்து வரக்கூடிய செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் தமிழ்நாட்டில் இடைவிடாத மழை பொழிவுங்கிறது உறுதியாக கொட்டி தீர்க்கும் நண்பர்களே. ஆகவே நம்ம மற்ற மாநிலங்கள் கேரளா மற்றும் கர்நாடகாவில் எப்படி மழை பெய்கிறதோ அது போலவே தமிழ்நாட்டிலும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மாவட்டங்களில் கனமழைங்கிறது தீவிரமாகி இருக்கிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.